ஹரி ஓம் ஹரி ராம அச்சுவந்த வாசுதேவா இப்பதான் வருவாரு அதுக்கு தக்கனை அதுக்கு அதுக்கு தக்கனை கத்தரி காய்கள் பிறகு ஊட்டி மூழ்கடும் தேடி எடுத்து அம்மா சரி தம்பி நாளைக்குள்ள போய் சேர்ந்துடும். அம்மாசிக்கு போயிட்டு பாட்டி இன்னைக்கு தண்ணி தண்ணி ஊற்றிடலான்னு பார்க்குறீங்க. இழுத்து கிடக்கிறாது தம்பி. சொல்லுங்க. கணக்கு போடுறதுல தப்பு. எப்படி கணக்கு போடலாம்? அம்மாசிக்கு போயிடுவேன் பாட்டியனுக்கு போயிடுவேன்றதுல தப்பு. அதுதானே நிறைய போய் சேருது. அது அக்காலத்துல அப்பா சரி சரி பாட்டைக்கு வாழ்ந்த வாழ்க்கை, அப்பைக்கு வாழ்ந்த வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில அது இல்லை. நீ உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்க, எந்திரிக்கிறியா எந்திரிக்க மாட்டியான்னு தெரியாது. நான் போயிருந்தேன் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். காலகட்டங்கள் அப்படி காலகட்டங்கள் என்ன அப்பெல்லாம் ஒரு வசூல் போகணும்னு வச்சுக்க, யமதர்ம எரும கடாயில போவான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இப்ப பார்த்ததே இல்லை. இப்ப யமதர்ம ஏமா பேசாம சிவசிவான தெய்வலோகத்துல படுத்து தூக்குறேன். சரி வேலையே இல்லை. கார் வருது, இந்த லாரி பெலசரு, இந்த பிளேன் கூட கிடையாது, அது மட்டும் போகுது மேலாம. இந்த இன்னும் இந்த டூ வீலர் அப்பாச்சி அதுல வர்ற எமே பாலக்காட்டுக்குள்ள போதுறேன். முடிஞ்சு போச்சு போச்சு போச்சு. 108 போக. அப்புறம் 108 தூக்கொண்டு அங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு வச்சுக்க, இங்க போகும்போதே பாதி போயிருது. சரி அவன் புண்ணியமே போட்டோன்னா அவன் காசு கொடுக்குறதுக்காண்டு பேசாம கொடுக்குது. கொஞ்சம் துக்குன்னு இருக்குது. கொஞ்ச நேரத்தை நைட்டு போகிறேன், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போகிறேன். அவன் 10 நாள் அதெல்லாம் வேணாம் இழுத்துக்கிட்டே. நீ ரொம்ப நாளைக்கு இருந்தா வேற ஆள் இல்லை. அதனால அந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி போச்சு. ஆமாமா யமதர்மனுக்கு வேலையே இல்லை, எரும கடாய்க்கும் வேலை இல்லை, வேலையே இல்லை. அதனால எந்திரிக்கல, எந்திரிச்சா தானே போகும். ஆமா. இந்த காசவா நகரத்துல காலகண்டனாக பணியாற்றி வருகிறேன்னா சரி, நான் அக்கினி பகவான் விஸ்வாத்தினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த காசிபா நகரத்துல காலகண்டனாக பணியாற்றி வருகிறேன். சரி, ஏன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நாட்டில் வாழவே முடியாது. இருந்தா சேர்த்தா அவனை ஒரு சிறப்பாக வாழ்ந்துட்டு வர்றேன். ஒரு டீ வாங்கி தர மாட்டேன், நீ எல்லாம் இங்க வந்து பீதிக்கிற. தம்பி இப்ப சொல்ற பாரு ஒரு வார்த்தை, டீ வாங்கி தரேன். ஆமா, அதுதான் தப்பு. ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. கொடுத்தா செல்வாக்கு போயிடும், வாங்கினா தரித்திரியம். இருக்கவே கூடாது, கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. நீ சொல்றது அந்த வாங்கல் கிடையாது. அந்த வாங்கல் வந்ததே அவனுக்கு பாதி பேர் அழிங்கவே போன. சரி, நம்ம ஆல்ரவுண்டுக்காரில் ரொம்ப நொந்து போனேன். முருகேசன்
இப்போ என்னமோ தெரியல. பக்கத்து ஊருக்கு பார்க்குறேன்னு பார்த்தா நான் கடையூருக்கு போயிட்டு வர்றேன், கடையூருக்கு போறேன்னே போனேன். அது என்ன கணக்கு இத்தனை நாள் அல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முதல்ல கூட கடையூருக்கு போற சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த காலகட்டங்கள்லாம் மாறின பின்னாடி இப்ப கடையூருக்கு போறேன். டே முருகேஷா எங்கடா இருக்கிறேன்? நான் கடையூர்ல இருக்கிறேன். தூங்குறதே இல்லை. அது மாதிரி காலகட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை விடு, தேவையில்லை. கல்யாணம் ஒண்ணு பண்ணுனா நீ எத்தனை பொண்டாட்டி கட்டு? எதான் நீ பெரிய மனுஷன் கூட அப்புறம் மூளை இருக்க உனக்கு. அதாவது கல்யாணம்னா ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒரு பொண்டாட்டி தான் கட்டணும், ஒரு புருஷன் தான் கட்டணும். ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷன். ஆமா, ஒருத்திக்கு ஒருவர் வாழ நாங்கிறேன். அப்பதான் நல்லா இருக்குங்கிறேன். ஏன் ஒரு பொண்டாட்டி கட்டின குடும்பம் என்னைக்குமே விளங்காது. அப்புறம் ஏன்னு கேளு. நேரத்துக்கு கஞ்சி கிடைக்காது. அப்புறம் அவன் தன்னால திண்டாடி தெருவுலன்னு எத்தனை பொண்டாட்டி தான் கட்டுவ? கஞ்சிக்கு சாகணும். ஏன்னா நம்ம அப்ப பாட்டே வாழ்ந்த வாழ்க்கை வேற. அப்ப உண்ட காலத்துல சரி நம்ம தாய் என்ன செய்திருமா, காலையில எந்திரிச்சோன்னே கண்ணுக்கு ஏதாவது வாசத்தளிக்கணும். ஆமா, சாணி. அப்ப கணவன் காலை எடுத்து தொட்டு கும்பிட்டு இந்த தாலி எடுத்து கண்ணுக்குள்ள போட்டு வச்சு சுமங்கலியா இருக்கணும், நல்லா நீண்டோடி காலம்பு வாழணும், ஆமா பேரும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அடுத்த வேலை பார்ப்பாங்க. சரி, இப்ப அப்படி கிடையாது. கனவே படுத்துட்டேன்னு வச்சுக்க, காலால எட்டி தள்ளி விட்டு இந்தா எந்திரி நாய் மாதிரி இங்கேயே படுத்துக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியல, வெட்டிக்க. சரி, ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் ஆம்பளை பண்ற அலும்பு இவன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி வந்து நல்லா தான் இருக்கும். ஆமா, இவன் பண்ற அலுப்புல அவங்களுக்கு கஷ்டங்கள் மேலும் மேலும் போகுது. இந்த தாலிய பேர்லாம் வெளியே காட்டுறது இல்லை. வேணாம். ஏன்னு 145 பண்ற வேலை இப்ப தாலிய வெளியே காட்டுறது இல்லை. வெளியே காட்டினா வெடுக்குன்னு பிடிக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அப்படியே உள்ளுக்கே வச்சு அதை ஊக்க வச்சு குத்திக்கிறது. சரி, இல்ல தூக்கும் போதுதான் உருவிட்டு வரணும். அப்படி ஒரு காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அது வேண்டாம், விடு. அதாவது எனக்கு எத்தனை பொண்டாட்டி? எத்தனை தாத்தா? 6 மனைவிகள். என்ன பால் பண்ண வச்சு நடத்தவா? 6 பொண்டாட்டி வைக்கடி என்ன பண்றது ராசா? ஒரு தோட தண்ணி. எனக்கு சொத்து சுகம் எக்கச்சக்கம், என் சொந்தக்காரி எக்கச்சக்கம், மாமே மச்சனை நிறைய. எவ்வளவு சொத்து போயிருமா அப்படின்னு சொல்லி 6 பொண்டாட்டி கட்டி வச்சாங்க. கட்டி என்ன பிரயோஜனம்? ஏன் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஏன் தாத்தா? இந்த 6 மனைவி கட்டுதானே, இதுக்கு எதுக்காவது பொண்ணு குழந்தை இருக்கணும்ல? இருக்கா இல்லையா? இல்லையே. ஏன் என்னதான் மண்ட தின்னு விடு? எல்லாம் பணிவடைகை செய்யறாங்களோ அந்த வேலையை போறத செஞ்சேன். என்னத்த கிழிச்ச செஞ்சாலும் அது பகவான் வழி. நல்லா செஞ்சது தம்பி, நீ உரம் போடு, வெட்டு, கொத்து, பாடுபடு, விளங்கவே விளங்காது. ஆண்டவை மனசு வச்சா ஒரு மூலையில விளைஞ்சாலும் விழுந்து. அது மாதிரி பகவான் எனக்கு வழி விடல. சரி 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 விடு, சரி விடு. 6 மனைவி கட்டி குழந்தை இல்லையே, சரி இல்லாட்டி போயிட்டு போது விடு விடு அப்படின்னு விட்டுட்டேன். அதை பத்தி நினைக்கல. சரி, இருக்கிற சும்மாட்டானே அவங்க எதுக்கு விட? நீதான் விடணும். 7வது மனைவி ஒண்ணு மறுபடியுமா? ஐயோ ஐயோ, 99 வயசு செத்து தொலை வழி. ஏன் 4 மணிக்கு எங்க உயிரை? சரி, வேணாம். 7வது மனைவி காலகண்டின்னு ஒரு பெண்ணு கட்டிச்சிருக்கு. கால வண்டியா? காலவண்டி 5 மணிக்கு வரும். காலகண்டி ஏண்டாவது வைத்தியத்தோட காலகண்டி. அவனுக்கு எத்தனை வயசு? 16 வயசு. உங்களுக்கு 99 வயசு. எப்படி தாத்தா 2 இணைங்க? பிள்ளையே வேணான்ட்டேன் நான். நல்லா அது வேற ஒருத்தரை கட்டாது, நல்லா பொழைக்க இல்ல, அதையும் எடுத்து விட்ட. 99 வயசுல பிள்ளை தேவையா? அதான் தேவையானே. அதாவது ராஷா, ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை பிறந்தா அழகு போயிடும். ஐயோ, ஆண்பிள்ளை அப்படியே இருப்பேன். சரி, ஒரு பெண்ணை அப்படியே தகதகன்னு மின்னுட்டோம். ஒரு குழந்தை பத்தி வச்சுக்க, கறிக்கட்டு மாதிரி போயிடும். கண்ணை கரியேன்னு
போய் அதனால வேணாட்டேன். சரி. அவளுக்கு நான் பிள்ளையா, எனக்கு அவ பிள்ளையா, 2 பேரும் சிறப்பாக இந்த காட்சி மண்டலத்துல வாழ்ந்துட்டு வரோம். சந்தோஷமா இருக்கீங்க. இருந்தாலும் இதெல்லாம் பாதுகாக்கணும். எனக்கு ஆடு மேல ஆடு ஏறுது, கோழி மேல கோழி ஏறுது, நாய் மேல நாய் ஏறுது. ஆடு மேல ஆடு அப்பனா போயிரு இல்ல ராசா, சொத்து சுகம் எனக்கு எக்கச்சக்க பெருகுது. சொத்து ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, நாய் பண்ணை, சொல்லி பண்ணை எக்கச்சக்கமா இருக்குது. நாய் பண்ண கொடுக்குதா? இதெல்லாம் பாதுகாக்கணும்ல. சரி சரி, அதுக்குன்னு ஒரு பயிலை தத்தெடுத்துருக்கு. சரி, அதாவது உங்களால வேலை பார்க்க முடியாது, அவனை விட்டு வேலை பார்க்கறது அகத்தல அகத்தல முத்தைன்னு சொல்லி. சரி, ஆனா நான் 10 சத்தம் கூப்பிட்டாலும் ஓடிக்க மாட்டேன். இந்த 7வது மணி இருக்கு பிறகு காலகண்டி அது மட்டும் முத்தையா அப்படின்னு கூப்பிடும். அம்மாமி ஏதாவது காமிச்சிருக்குமா? ஓட்டமா ஓடிடாயா, வடா கிட்ட காமிச்சிருக்கா? என்னன்னு தெரியுமா? நானும் பார்த்து போட்டாட்டமா ஓடி பாக்குறேன், ஒண்ணு முடியல. அவனுக்கு ராஜா, அவங்க அப்பனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது முத நான் தான் அவங்க அம்மாட்ட போனேன். அவங்க அம்மாட்ட போனதுக்கு அப்புறம் தான் பிறந்தானா? சொல்ற அம்மாட்ட போனேன்னு பொண்ணு கேட்டு போனேன். பொண்ணு கேட்டு போனீங்களா? பொண்ணு போட்டு கேட்டு போய் அவங்க அப்பனு கட்டி வச்சேன். நீ போன ஈன்றுச்சாதாம்மா? ஆமா ஆமா சொல்லிருக்கேன். என்னன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதான் என்ன இல்லை அவங்க அப்பனே. ஆனா கட்டிட்டு வந்து 9 மாசத்துல சரி கர்ப்பமா இருந்து அவன் செத்து போயிட்டான். ஐயோ, அவ்வளவு யோகத்துல நீ போட்டு போதுங்க. அதுல இருந்து அவங்க புருஷன் செத்த பின்னாடி நான் தான் வச்சிருக்கேன். மறுபடியுமா? பாதுகாவலோட புருஷன் இல்ல இறந்த போச்சு இல்ல. ஆமா, பத்திரமா இருக்கணும்ல. வேலை வீட்டுல வேலை பார்த்து அகத்துல வேலையை பார்த்துட்டு இருக்கட்டுமே அப்படின்னு பாதுகாவலா வச்சிருக்கிறேன். அடே முத்து பால்காரக்கு போயிருப்போம் போனோம். சங்குதேசி ஏன் அப்படி ஓடு கத்தி கிடக்குற? முத்தையா முத்து சும்பத்தேவடியா புள்ள என்னதான் பண்றது தெரிய மாட்டேங்கிறேன். வரவே மாட்டேங்கிறேன், கூப்பிட்டா வர மாட்டேங்கிறேன். எப்படித்தான் என்னதான் வேலை செய்யறானோ தெரியல. நானும் இவனை கூப்பிட்டு அசந்து போனேன். ஏ முத்து எங்கதான் முத்தையா? ஏ முத்து ஏடா எங்கடா நிக்கிற? நமஸ்காரம். என்ன உனக்கு அறிவு இருக்கா? இல்ல இருந்தாதானே அது எந்த கடையில இருக்குது? இருக்க மாட்டேங்குது. என்ன வருவா ராசகோட் என்ன விலைக்கிட்ட கூப்பிடுறது? என்ன விலைக்கு கூப்பிட்டியப்ப? இல்ல என்ன விலைக்கு அது சரி. என்ன விலைக்கு தாத்தா? இல்ல என்ன விரல் எது வரல உன்னை கூப்பிடுறேன். தாத்தா என்ன எல்லாரும் தூங்க போட்டுட்டிய? எல்லாம் விலாசம் இருக்குது இல்ல, சிலு சிலுன்னு காத்து அப்பப்ப மாத்தி கரண்ட் படுக்க நம்ம மாதிரி உள்ள இருந்து புழுந்துச்சுன்னா தூங்க மாட்டாங்க. கொசு மைண்டு வந்து கிளு காத்து வருது, நல்லா தூங்கும். நான் மகராசிக்கு நல்லா இருப்பாங்க. வீட்டுக்கு போனாலும் இல்ல, வீட்டுல படுத்தா கஷ்டம். அதனால இப்படி படுத்துட்டா எந்த விதமான கஷ்டம் தாத்தா கூட தாத்தாவுக்கு மூத்த தாத்தாவுக்கு திதி. நான் யாரா? நீங்க யாரு? நான் யாரு? காலகண்டத்தோட. எனக்கு எத்தனை மனைவிடா? 6 மனைவி. 7. 6 மனைவி கட்டி குழந்தையில கட்டினீங்க. அவனுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதன்னு நம்ம அரண்மனை ஜோசியரை வரவழைச்சு ஜாதகத்தை பார்க்க சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தை பிறக்கும், ஆனா பாராயணம் கத்துக்கணும். வெள்ளிக்கிழமை குழந்தை கத்துக்கணும்னா பாராயணம் கத்துக்க கூடாது. நீ கொஞ்சம் கடுமையா வேலை பார்க்கணும். அடே
எத்தனை உழைச்சாலும் பகவான் வழிவிடனா வானையே நீ வெட்டிப்பாரு கொத்திப்பாரு நடக்கவே நடக்காது. ஆண்டவே மனசை வைக்கணும், அப்பதான் செல்வாக்கா வாழ முடியும். ராமஜாதி வீட்டுக்கு பாராயணத்துக்கு நம்ம அம்மாவிய வண்டியில கூட்டி போய் சொன்னானே. ஆமா போனியா? உங்க கொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போனேன்ல. அவரோட நீ கூட்டி போனியா? பாராயணம் கத்துக்கிறாருக்கு. பாராயணம் கத்துக்கிற நான் தானே கூட்டிட்டு போனேன். ஆமா வண்டியில கூட்டி நான் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? நான் கூட்டிட்டு போனது யாரு? நீதான். நான் கூட்டிட்டு போனது நான் தான். உங்க கொண்டாட்டி தானே. ஆமா உங்க கொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போனாங்க இல்லையா? எங்கடா கூட்டி பாராயணம் கத்துக்கிறதுக்கு. பாராயணம் கத்துக்கிறதுக்கு உங்க கொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போனா இல்லையா? ஆமா ஒத்துக்கிட்டா. ஆமா நான் கூட்டிட்டு போய் அங்க போய் பாராயணம் கத்துக்கிற போனா உள்ள போன உடனே வண்டியில போகலையா? மாமிய முன்னாடி வச்சு நான் பின்னாடி எழுதிச்சு வீடு கொண்டு போகலையா? என்னத்த எழுதிச்சு வீடு எங்க வண்டி வச்ச? எழுதிச்சு அம்மா இதுல சொல்லி வச்சிருக்கா. மூட்டை எங்க வச்ச? மாமியோட இதுல சொல்லி வச்சிருக்கேன். சரி விடு விட்டுருவான். சரி கொண்டு வரவன் ராமானுஜ ஐயங்கார் அகத்துக்குற போய் இவ உட்கார. சரி அவ பாராயணம் பாட்டா பாட கதவை சாத்திட்டு பண்ணாங்களா? இப்ப சாத்தமா பண்ணாங்களா? சாத்தி பிடித்தான் பாடினாங்க. 2 பேரும் தொட போட்டாங்களா? போட்டு இவங்க கால் மேல அவங்க கால் மேல அவங்க போட்டு அவரு ராமானுஜ ஐயங்கார மாமி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? மாமி தொடையில போட்டது யாரு? மாமி தொடையில ராமானுஜ ஐயங்கார். அவரு போட்டாரா? அவர் தான் போட்டார். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? இந்த அம்மா கொடுத்துக்கிட்டு சுகமா சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நீ எப்படி பார்த்த? சாமி துவாரம் இருக்குல்ல அதுக்குள்ள பார்த்தனா பார்த்தா அவர் தாளம் போட கடைசியில பார்த்தா மாமி அங்கே படுத்துட்டா. சரி ஆமா படுத்து நித்திர வலிட்டான். அடே அடுத்த அகத்துல போய் படுத்து தூங்கலாமா? தாத்தா நம்மளை கத்துக்க முற்பாடு பாட்டு முடிச்சு தூக்கம் வந்துருச்சு மாமிக்கு. தட்டும்போது ஆமா தொடமலை தொட போட்டு தட்டினாங்கல்ல. ஓஹோ அந்த ராகத்துல தூங்கிடுச்சு. தட்ட 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 2 பேரும் தூங்கிட்டாங்களாம். என்னடா குறை வச்சிருக்கிறேன்? மாமி தொட முத்து நகவகையில குறை வச்சிருக்கிறான். குறவா துணிமணியில நீ குறவாடா? குறவா இல்ல செய்தியில குறவா? குறவா இல்ல நான் பண்றதுலயே குறவா? ஆமா குறவா. குறை குறை எதுல குறை? எதுலயும் குறை கிடையாது. அகத்துல வேலை செஞ்சா அழகு போயிருக்கும் சொல்லி ராமகையோட்டுக்கு பாராயணத்துக்கு போச்சோன்னா அங்க 2 பேரும் தொடர்ந்து தாளம் போட்டு அங்கேயே தூங்கிட்டேன்னு சொல்றேன். அக்கறை பார்த்தவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? என்ன சும்மா நல்லா கைட்ட முட்டு பிடிச்சி தூக்கலாம். தாத்தா கார் எழுந்து போ. சரியா என்ன அடுத்த ஒண்ணு அவ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். 4 பேர் இருக்கணும். ஆமா நாங்க 4 பேரும் சேர்ந்து மாமியோட 4 பேர் சேர்ந்து இருக்குங்க. நான் உட்கார்ந்துக்கிட்டு நாக்க இல்ல தாத்தா பாத்து தாத்தா பாதுகாப்பா பாத்துக்கிறேன். பக்கத்துல ஒரு விளக்கு வேணா தாரேன். பாதுகாப்பா பாத்துக்கிறேன் தாத்தா. விளக்கு தரேன் தாத்தா. நக்கரா தம்பி வரவா. சரி வாங்க. வாயா காக்க முன்னாடி சீக்கிரம் வாயா. கிளம்பனா ஒரு வழியா தள்ளியாச்சு. மாமியா 2ம் பார்த்தா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிடிக்கிட்டு ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணாம ஒண்ணும் பண்ணாம திரிகிறார் என்ற ஒரு நினைப்பு இல்லாம இது பிணைஞ்சுக்கிட்டு கிடக்கிறத பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு? நம்ம ஒரு வயசு பையன் அவங்களுக்கு அது முடியுமா? I
சாணம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சாணி போடுதான். என்ன மாமி இன்னத்த சாணம் போட்டுக்கிட்டு இருக்கியா? நல்லா சுத்தமா கழுவிட்டு வாங்க மாமி. வாசல் இருக்கு. ஓ வாசல் அந்த சாணமா? சரி சரி. மாமி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் பெருக்கிட்டு இருக்கான், குளிச்சுக்கிட்டு இருக்கான். மாமி என்ன பண்ணிட்டு இருக்கியா? எப்ப எப்ப வரியா? சரி சரி, யார்ட்டையும் சொல்லாம வாங்க, எல்லாரும் ஓசி வந்துருவா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து. நல்லா இருக்கேன், நல்லா சேமமா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா சேமமா இருக்கேன். உங்க நினைப்பாவே ஏன் இப்ப சொல்லாத நம்பி, உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? அக்கறை தாத்தா சொல்லுவார், முத்தனுக்கு பருப்பை காமிக்காத, முத்தனுக்கு பருப்பை காமிக்காதுன்னு. நோக்கு தெரியாம எத்தனை வழி நோக்கு பருப்பு கொடுத்துருக்கேன். தாத்தா பேச்சு கொடுக்காத கொடுக்காத பாரு, நான் பேச்சு கொடுத்துருக்கேன். சாதத்தையும் பருப்பையும் பிசைஞ்சு கொடுத்துருக்கேன் நம்பி. ஓ சரி 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 மாமி, நீங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து தாத்தா பால் கொடுக்குறாரு. ஆமா, நீங்க பால் கொடுக்குறீங்களா ஒரு வாட்டியாவது? ஏண்டாம்பி, அப்ப சின்னோண்டு குழந்தை இருந்தேன், குழந்தைல அணைச்சு போட்டு பால் கொடுத்துட்டேன். இப்ப பால் கொடுக்க முடியுமா? அக்கறத்துல உள்ளாலும் தப்பா பேசுவா. கொடுத்தா குடிக்க மாட்டேன்டா சொல்ல போறேன். இல்லடாம்பி, அக்கறத்துல உள்ளாலும் தப்பா பேசுவா. தலைக்கு இருந்த புள்ளைய தூக்கி பால் கொடுத்துட்டு இருக்கா மாமி. மாமிக்கு அறிவே இல்லன்னு பாக்குறவெல்லாம் ஒவ்வொன்னு காது மூக்கு வச்சு பேசுவா. அடுத்த வாழலாம் நினைக்காதீங்க மாமி. நீங்க இங்க 7ஆம் தரமா கல்யாணம் நிகழ்ச்சியில தாத்தாவை பார்த்து வந்தீங்களா, என்ன பார்த்து வந்தீங்களா? உன்னைய பார்த்துதான் பார்த்தானே வந்தியா? அப்படி இருக்கும்போது நீங்க அதான் அடுத்த ஆளெல்லாம் நினைக்க கூடாது. அப்ப சின்னோண்டு குழந்தையா இருந்த நீ பல்லுல அப்புறம் வந்து கடிக்காம இருந்த, இப்ப நோக்கு பல்லு முளைச்சு போயிட்டுது, கொடுத்தா கடிச்சுன்றியே. ஏன் மாமி குறைச்சு போடுங்க. உங்களுக்கு என்ன குறைச்ச? எனக்கு என்னடா அதுல குறைச்சலா? அதுல குறைச்சலா? இல்ல லட்சண முக லட்சணத்துல அதுல குறைச்சலா, இதுல குறைச்சலா? எதுல குறைச்ச நீயே சொல்றாங்க. நீங்க குடும்ப இடத்துல அந்த அழகு இருக்கு, அழகு எதுல நீங்க குறை சொல்ற மாதிரி? சும்மா கொழுக்கு மொழுக்கு பிராயிலர் தோல் மாதிரி என்ன குறைச்ச? அப்படி இருக்கும்போது தாத்தா அப்படி இருக்க கூடாது மாமி. ஏன் தம்பி தாத்தாவுக்கு என்னாச்சு? சும்மா தாத்தா என்ன நல்ல மனுஷன் நினைச்சு என்ன இப்படி இருக்காரு? தம்பி தாத்தா பத்தி என்ன தப்பே பேசிட்டு இருக்க? தாத்தாவுக்கு 6 தாரம் கல்யாணம் பண்ணி 7ஆம் தரமா என்னை கட்டிட்டு தாத்தா எப்படி வச்சிருக்காரு? நல்லா சேமமா மங்களகரமா வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் வச்சிருக்கிறகிட்ட 7 தாரம் கட்டி அவருக்குன்னு அந்த நோக்கம் போகலாம் மாமி. அடுத்த நோக்கமா? எனக்கு புரியல தம்பி. புரியல. நீங்க ராவணுக்கு ஐயங்காரத்துக்கு பாராயணத்துக்கு போனீங்களா இல்லையா? ஆமா, புகுந்தாட்டு இருந்து பிறந்ததுக்கு போய் மாசம் 3 ஆகுறது. மாசமா? பார்த்தா 9 மாசமா இருக்கு, 3 மாசம். என்ன 3 மாசம் 9 மாசம்? இல்ல மாமி, நல்ல 9 மாசம் நல்ல ஒரு மக்கள் தரமா தெரியுது. சரி அது போட்டு நீங்க போன உடனே நம்ம பிறந்ததுக்கு பொண்ணுகிட்ட கருப்பையா வருவாங்க இல்லையா? ஆமா தம்பி, அவளுக்கு என்ன நன்னதானே இருந்தா? அதுதான் போலாரு. அவன் நன்னா இருக்கிறதுதான் பிரச்சனையே. என்னாச்சு? அவ பொண்ணுகிட்ட தூக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து எப்படி போவா? அகத்துக்குள்ள விடக்கூடாது. உள்ள போகாம சுத்தி தானே போவா. ஆமா, நீங்க வந்து போனீங்கல்ல, சரி. போனதுக்கு அப்புறம் அவ பின்னாடி போடாம
நேரா நம்ம வாசலுக்கு நேரம் அகத்துக்குள்ள போயிட்டா. ஐயோ தாத்தாவுக்கு ஒண்ணு சொல்லலையா? தாத்தா தான் திறந்து காமிச்சது. அவ சூத்ரால் விட்டு குழந்தை அதுக்கு உள்ள போறா. நான் கேட்டேன், என்ன தாத்தா உள்ள விடுறீங்கன்னு கேட்டேன். ம். நீ உன் வேலையை பாரு, வேலைக்கார பையன் இருக்கிறாரு. ஐயோ அதுக்கப்புறம் உள்ள போன மட்டும் இல்ல, ம். உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படி கேட்டுவிட்டேன்னா பட்டான்னு கதவை அடைச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் பாருங்க, அடியில ஒரு ஓட்டை இருக்குல்ல, அடியில ஓட்டை இருக்கிறதா? கதவுல ஆமா. நடுவுல ஒரு ஓட்டை இருக்குல்ல, சரி. சாவி துவாரம். அதுக்கு நேர பார்த்தேன் குறுகுறுன்னு. நீ பாத்தியா? ரொம்ப சின்ன குழந்தை, நீ என்ன அதை போய் பார்த்துட்டு இருப்ப? ஆமா, தப்பு தானே நடந்துடக்கூடாதுல்ல. ம். பாக்குறேன் உள்ள ஓட்டையை வச்சுக்கிட்டு தாத்தா என்னென்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணா? வாங்க கை போடுங்க. கை போடணுமா? கை சொல்லவா வேணாம்? அப்ப நான் சொல்லல, நான் இல்ல தம்பி, விவரமா எடுத்து சொல்றாம்பி. கை போடுங்க, அப்பதான் எனக்கு சொல்ல தெரியும். கை எதுல போட சொல்ற? இதுதான் புள்ளுக்கட்டு கற்பாயா, நான் தான் தாத்தாவா. என்ன பண்ணாரு தெரியுமா? தாத்தா இப்ப இருப்பாரு, தாத்தாவுக்கு அப்படியே தொங்கும், தாத்தா முடி நரைச்சு போயிருக்கிறது. அவர் நரைச்சா எனக்கு என்ன, விரைச்சா எனக்கு என்ன, நான் சொல்லவா வேணாமா? எடுத்து காட்டணுமா? ஆமா, சொன்னா கேட்கணும், நம்பணும். நான் போயிட்டே இருக்கேன். இல்ல இல்ல சொல்றேன். நம்புறீங்களா இல்லையா பாப்பா? என்ன நம்புறாங்க? இல்ல தம்பி, நீ சொன்னா நான் நம்பாரமா இருப்பேன். பசந்தமில்லை போவே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வேல்புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. திவ்ய கனவாகி மந்திர கருணாலே மந்திர கருணாலே ரெண்டு பேரும் அப்படியே பார்த்தா கட்டி பிடிச்சு ஒன்னோட ஒண்ணு பிறந்துகிட்டு அந்த கரெக்ட் பொண்ணாக்கு உள்ளுக்கிட்டு கருப்பாய போட்டு பச்சைக்கு 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 அதுலயே முத்தம் கொடுத்துட்டு எல்லாம் எஞ்ச பாக்கி இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில என்ன உங்க பிறந்த இடத்துல சுங்குடி புடவை ஒண்ணு கொடுத்தாங்க. ஆமா ஆசையா சரி, அந்த பிறந்த இடத்துல இருந்த சுங்குடி புடவைய உள்ள உங்க பீரோல திறந்து புடவை எடுத்து கொடுத்துட்டாரா? எடுத்து இவ புள்ளுக்கிட்டு கருப்பாய் அழகா அவள்கிட்ட ஒரு சிப்பு இல்லாத மணிப்பரிசு வச்சிருந்தா. ஆமா, அவ அதை திறந்து காட்டின தாத்தா திரும்பி உள்ள தள்ளுனாரு. ஐயோ, புடவை தூக்கி தாத்தா கொடுத்துட்டாரா? புடவைய தூக்கிட்டார் கொடுத்துட்டார். ஏண்டாம்பி தாத்தா வரட்டு இன்னைக்கு தாத்தாவை கூட்டியாந்து விடுறாம்பி. நல்ல உத்தியோகம், அருமையான ஜாவன். அவன் மாமியாவை கூட்டியாந்து விட, நான் தாத்தாவை கூட்டியாந்து விட. தாத்தா எங்க? தாத்தா வந்தா பேசக்கூடாது தம்பி. நீ சொன்ன மாதிரி ஐயங்கார் அகத்துக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவ அப்படியே சிலிப்பு சிலிப்பா சிலிப்பு. உங்க காலை உங்க கோலை வச்சுக்கிட்டு ஒரு புடு புடுங்க தாத்தா. ஏய் காலக்கட்டி, எவ்வளவு தெனவட்டா நிக்கிற மாதிரி நீங்க பண்றது புடங்காம என்ன பண்ணுவேன்? இந்த வயசுல சின்னோட வச்சு தெரியுறீங்க. என்ன சத்தம் விடுறே? உங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நீங்க நன்னா இருப்பீங்களா? நன்னா இருப்பீங்களான்னு கேட்பேன். நாச முத்து போயிரு நேக்கு போய்
இது தேவையா உங்களுக்கு? இது தேவையான்னு கேக்குறேன். புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போறச்ச நல்ல முறை போயிட்டு வந்தேன். அங்க இருந்து புகுந்தாத்துக்கு வர முடியல. அக்கறைக்காரமே காரி துப்புன்னு துப்புறது. எதுக்கு நான் என்ன பண்ணுனேன்? ஏன்னா நேக்கு போய் த்ரோ பண்ணிருக்கல 6 வாரம் கல்யாணம் பண்ணு 7 தடவை என்னை கட்டிண்டு எனக்கு என்ன குறைச்சன்னு கேக்குறேன். நித்தமான குறை இல்லை. நகமகில குறை வச்சிருக்கேனா, செடிகளை குறை வச்சிருக்கேனா, இல்ல பார்வையில குறை வச்சிருக்கேன்? நேக்கு எதுலயும் குறை வைக்கலனா சரி, அகத்துல வேலை செஞ்சா அழகு போயிருமா சொல்லி ராமங்கையனுக்கு பாளையம் கத்துக்க போக சொன்னா. ஆமா, ராமங்கையில் அகத்துல நீயும் அவரும் 2 பேரும் சேர்ந்து தொட மேல தொட தலை போடுங்க தப்புலையும். ஏன்னா நான் கதை பாடிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் எங்க தொடமலை தொட போட்டு அங்க போய் அகத்துல படுத்தேன். நீங்க பண்ண தவற மறைக்கிறதுக்கு என்ன மேல பழைய போடுறீங்களா? உங்களை பத்தி நேக்க தெரியாது. நீங்க புடவை தூக்குனீங்களா இல்லையா? புடவையா? நானா? ஏன்னா நீங்க புடவை தூக்குனீங்களா இல்லையா? உனக்கு அறிவு இருக்குதா? எனக்கு என்ன வயசு? அது இருந்தா ஏன் ஒன்னே கேட்டது? 99 வயசு. எல்லாமே தொட ஆடுது, நிக்க மாட்டேங்குது. நிக்கிறதுக்கே சேல் இல்லை. இந்த குச்சி இல்லைன்னா நிக்க முடியாது. அப்படி இருக்கிறேன் நானும். இந்த வயசுல நான் சீலை தூக்குற வயசு. ஏன்னா 6 வாரம் விட்டுட்டு 7ஆம் தடவை போய் உங்களை கட்டிண்டேன். வயசாயிட்டது, ஏன் அவரை கட்டணும் அப்படின்னு நான் ஒதுங்கியா போனேன். நான் நல்லா இருக்கட்டும், நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சு உங்களை கட்டிண்டேன். நான் போய் அடுத்தத்துல எப்படி படுப்பேன்? உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அறிவு இருக்கிறதா? நல்லா இருக்கலாம்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் அடுத்தத்துல படுத்தேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? நேக்கு முத்தம் சொன்னான். நேக்கு அம்பி கிட்டு தான் சொன்னான். கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்ப நேக்கு கிட்ட சொல்லி இருக்கிற ஏண்டா அம்பி முத்து முத்தியா? என்ன நான் போய் அடுத்த படத்துல தாத்தாட்ட சொன்னியாமே. சின்ன வரைக்கும் முத்தையான சூப்பரை எவ்வளவு தெனா விட்டு பாடிட்டு வாக்கண்டாங்க. ஒரு வயசு பையன் வீட்டுல இருக்கான்னு நினைப்பு இல்லாம 2 பேரும் கிச்சு கிச்சுன்னு புரியா தெரிஞ்சு இல்ல. அதனாலதான் இந்த வேலையை பார்த்தேன். நீங்க புடவையை தூக்குனதா இல்லையா? எப்ப தூக்குடி? புடவை தூக்கி கொடுக்கல. மாமி நீங்க ராமன் படுத்தீங்களா இல்லையா? என்ன உன் மேல சத்தியமா எனக்கு படுக்கையே தெரியாது. நான் எப்படி படுத்திருப்பேன்? நீங்க குடுக்கல, மாமி படுக்கல, நானும் பார்க்கல. ஏன்னா புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போறச்சு அவ பக்கத்துல ஒரு புழுக்கச்சி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம பக்கத்துல ஒரு புழுக்கச்சி போட்டு வேலை பார்க்கணும்னு போறச்ச சொல்லிட்டு போனேன். நேக்கா அண்டா வாய்வு, தாங்களுக்கு குண்டா வாய்வு இருந்தாலும் பரவாயில்ல, புழுக்கச்சியை வாங்கிருக்கலாம் இல்லையா? கூப்பிடுங்க பார்க்கலாம். தாத்தா ஒரு தாத்தா குடும்பத்தான் தெரியல, அதோட வேலை பார்க்கணும்ல. சரிண்ணா சந்தை முத்தையா அடிமை கொண்டவரே மூக்குமா அழுதுன்னு இருக்க. ஏண்டியம்மா எதுக்கு அழுதுற? என்னத்துக்கு அழுதுன்னு இருக்க? ஏண்டியம்மா எதுக்கு அழுதுன்னு இருக்க? முன்னாட்டிய பிறந்தவ நெத்திலே பொட்டை வச்சுட்டு கொண்டை வகைய பூ வச்சுட்டு நல்லா அழகா இருப்பான்னு பார்த்தா இப்படி அழுதகன சிந்திய மூக்குமா அழுதுன்னு இருக்க. எதுக்கு கேளுங்க? ஐயா ஒரு சேர் கொடுங்க. ஐயா சேர் ஒண்ணு கொடுங்க. சேர் 2 சேர் கொடுங்க. ஆமா அவர்தான்
தாத்தா உங்க சேர கொடுங்க, கீழே தாளக்காரருக்கும் சேர் கொடுக்கணும். நின்றுக்கிட்டே இருக்காரு மனுஷன். ஒரு சேர் கொடுங்க. கீழே உட்காந்து பாருங்களேன். குந்தி வச்சத்தை கீழே வைங்க. சரியா சரி. பொம்பளை பிள்ளை கேட்டா தான் கொடுப்பியா, ஆம்பளை பிள்ளை கேட்டா கொடுக்க மாட்டியா? எல்லாம் அதுல தான் கிடக்குறீங்க. ஆமா தாத்தா வாங்கிட்டு வாங்க போய். ஏய் தாத்தா போடுற சேரனா என்ன வேணும்? சேரத்துக்கு தாத்தாட்ட போடுறாம்பி. தாத்தாட போடு. அந்த ஐயா அந்த சேரை வாங்கிட்டு வாடா. நீ என்ன சொன்ன தாத்தா? ஏண்டா அம்பி அந்த சேரை போய் வாங்கிட்டு வாங்க அம்பி. நீங்க சேர தாத்தாட்ட போட சொன்னியா போட்டேன். அப்புறமேல இந்த இது முடிஞ்சோன்னு நீ என்ன செய்ய சொல்லுவேன் தாத்தா செய்ய. நான் இதை போடுங்க. ஏண்டா அம்பி இப்படிதான் போடுறதா? இப்படிதான் போடுறதான்னு கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? மல்லாத்துடா. ஏய் சேர மல்லாத்துடானா? சொல்ல தெளிவா சொல்ல வேண்டியானே. ஏண்டா அம்பி ஏன் அதுக்கு எதுக்கு அதுன்னு கேக்குறாம்பி. மாமி என்ன மாமி என்ன? தேவதாசன் ஆமா அரவுகடி திறந்து விட்டானே. சரி அவர்கிட்ட சொல்லணும். இந்த செவட்டு பொண்ணாகிட்ட எப்படி சொல்ல போறேன்? சரி மாமி, நான் எப்படியாவது சொல்லி உத்தரவு வாங்கி தரேன் மாமி. தாத்தா தாத்தா மேல வனாந்தரம் போனால நம்ம கிச்சான். ஐயா ஐயா வனாந்தரத்துக்கு தெற்ப கொஞ்சம் போனால லோகிதாசன் போன இடத்துல அரவன் தீண்டி இறந்து போயிட்டானா. அறிவு கட்டவன அவன் ஏன்டா அரும்புள்ள ஆடு மாடா அரும்புள்ள திங்கிறதுக்கு கலட்ட புண்ணாக்கு செட்டு போயிருக்கு. உன் காதுல என்னத்த வைக்கிறது? அது இல்ல தாத்தா, போன இடத்துல சர்ப்பம் திண்டி இறந்து போயிட்டானா. ஏண்டா அகத்துல தண்ணி கிண்ணி இல்ல அங்க போய் சர்ப்பத்தை குடிச்சா? அவன் சர்ப்பத்தை குடிக்கிட்டு நீ அவன் பேரத வாங்கி நீ குடி. கலட்ட புண்ணாக்கு மூச்சியும் முகர கட்டையும் பாரு. போனா இல்ல நமக்கு வனாந்தரத்துக்கு போனாலே கிச்சன் தாத்தா. என்னவோ சொல்றேன். என்னடியம்மா என்ன தம்பி? நம்ம மேல வனாந்தரத்துக்கு அனுப்புறோம்ல கிச்சான். கிச்சான். சரி போன இடத்துல அரவன் தேட்டி குழந்தை இறந்துட்டான். குழந்தை இறந்து போயிட்டனா? ஏண்டியம்மா குழந்தை செத்தே போயிட்டனா? ஐயோ பணம் எடுது பணம் எடுது பணம் எடுது. ஐயா போச்சே போச்சு. என்னடா தம்பி காசை கொட்டி கொடுத்து நான் வாங்கிட்டு இருக்கேன். அனுபவம் சேர்ந்து கட்டிச்சா. ஏண்டியம்மா குழந்தை செத்து போயிடுது. இந்த குழந்தை போனா இன்னும் 9 குழந்தை பெத்துட்டு போலாம். ஒரு குழந்தைக்கு இப்படி எழுதுன்னு இருக்க. அகத்துல 1000 வேலை கிடக்கிறது. பெற்றோருக்கு தெரியுமா விடாது. அப்பனா நீக்கு குழந்தை இல்லைன்னு நீ குத்தி காமிச்சுட்டு இருக்கியா? என்ன இப்படி வாங்கோ. அவன் என்ன கேட்டுட்டா தெரியுமா? பெத்தவங்க தெரியும் புள்ளையாடார் பண்ணி கேக்குறா. நேக்கு குழந்தை குத்தி காமிச்சுட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ணல ஏது பண்ணல நேக்கு தெரியாது. இப்ப இங்க நேக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுங்க. இப்ப அவரு கொடுத்துருவாங்க. நம்ம புடிச்சு அவரு கொடுத்துருவாங்க அப்படி ஆளுங்க. ஏன்னா அவ ஏதோ சொல்லிட்டு ஓட பாக்குறா. அவளை விடக்கூடாதுன்னா ஏமாத்தி முன்னாடியே போயிரு நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி ஏமாத்தி அவன் போய் சொல்லிட்டு ஓட பாக்குறேன். ஏன்னா அவ காலில் விளங்கப்பட்டா அகத்துல உண்டான வேலை யாரு பாக்குறது? ஏண்டா அம்பி அபிஷ்ப தடி கட்டில போறனே இவனை வச்சுக்கிட்டு அகத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. ஏண்டியம்மா குழந்தைவி பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு அண்ணாளுக்கு திதி 1000 வேலை கிடக்குறது. இருந்தாலும் கொஞ்சமா 2 வேலையை பார்த்துட்டு போடியம்மா. ஏண்டா அம்பி முத்தையா கிடந்து ஓடி போய் செற்பம் தடி எடுத்து சீக்கிரம் வாடா அம்பி. இது என்ன கொடுமை? தண்ணீர் குடம் மேட்டுக்க தாழ ஒண்ணாது பாரும். தண்ணீர் குடம் எடுத்து தண்ணீர் குடம் மேட்டுக்க தாழ ஒண்ணாது பாரும். தலையை தூங்க வைத்த மரணி தண்ணீர் குடம் எடுத்து தரையில் பாரு குடம் எடுத்து செம்படிக்க பாரு குடம் எடுக்க செம்படிக்க மரமணி திருநபடி அரிக்கல பசங்க சாணம் போட்டு எடுத்துருவாடா சீக்கிரமா.
உடனே அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறுவேளை என்ன பண்றதுன்னு கேக்குறது என்னம்மா என்ன வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் கேட்டுட்டு இருக்கா புரியாம நல்லா பாத்து கடியம்மா நல்லா பார்த்து கடி. ஏண்டாம்பி என்ன பாத்து கடிக்கணும் நல்லா பார்த்து கடிங்க நீ நம்ம. ஓ சிறு பிள்ளைதான் முத்து வீர சத்தமும் கேட்குதடி உன் நடையமாதான் போல இருக்குதடி. நல்லா காலை தூக்கிட்டு சலப்புன்னு ஓடுறத பாத்தியல்ல. சாத்து போடுறது சமாதல நீந்திட்ட கைகளா சாத்து போடுறது சமாதல நீந்திட்ட கைகளா சாத்து போடுறது சமாதல நீந்திட்ட கைகளா இந்த மங்கிய காணங்களை தேடிட ஆயினே சந்தன பண்ணி முடியல நீந்திட்ட கைகளா கைகளா சந்தன பண்ணி முடியல நீந்திட்ட கைகளா என்ன பண்ற என்னம்பி அகத்துல ஒரு வேலை பார்த்தா அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கணுமா பொம்னாட்டி கொண்டு கேட்கறது இல்ல. ஒரு வேலை பார்த்தா என்ன வேலை ஆகணும்னு இப்பதானே சொன்னீங்க. ஆமா தாத்தா நல்லா கேட்டுங்க. ஒரு வேலை பார்த்தா மாமியார் வேலை ஆகணுமா? ஏண்டாம்பி அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறு வேலை என்ன வேலை செய்யறது இருக்கிறது அப்படின்னு கேட்கணுமா கேட்கறது இல்லையா? என்ன வேலை செய்யறது இருக்குதான் கேப்பான். அடுத்து என்ன மாமி யார வேலை செய்யறது நீங்க தானே சொன்னீங்க. இல்ல தம்பி அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறு வேலை என்ன பண்றதுன்னு கேட்கணுமா இல்லையா? அவன் அது வேலை மாமியா என்ன பண்றதுன்னு எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுண்டே இருந்தா அகத்துல உண்டான வேலை எப்படி பாக்குறது மகள் எப்படி இருக்கிறது? அந்த அம்மா மனசு இருக்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லி பெத்த உசிர கொடுத்துட்டு அந்த அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன செய்யணும் நான் சொல்லுங்க. நான் செய்யறேன். போய் வார்கோல் எடுத்துட்டு வாடாம்பி. தாத்தா கோல் இருக்கா? பெருக்குமாறு மாமி என்ன தம்பி எடுத்துட்டு வந்துட்டியா? மாமி எடுத்துட்டு வந்துட்டியா? அவன்கிட்ட கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்றாங்க. மாமி நல்லா அப்படி இறுக்கி பிடிச்சுக்குங்க. நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த கிழட 4 சேர்த்து அந்த மகனை 4 சேர்த்து சாத்துட்டு இருக்கேன். தப்பு இல்ல. இந்த வேலை அப்படித்தான் செய்யணும். இந்த வேலை அப்படித்தான் செய்யணும். சும்மா சாத்துங்க. அம்பி சொன்ன வேலையை செய்ய நான் சொன்ன மாதிரி 4 சாத்து கிழடு. என்ன பாம்புன்னா இந்த வாரம் போற அடியாக தெரியாது. என்ன வேலை செய்யணும் கேட்டு விதமே இருக்கிறது. இப்பதான் கேட்க வர்றதா? யாருமே அவன் சொல்லி கொடுத்தது? என்னமே அவன்கிட்ட அதே மாதிரி போடு. மாமி அடிக்கணுமா? யாரையா பேச மாட்டேன் என்னையே அடிக்கணுமாமே? நான் அவனை அடிக்கிறேனா இல்ல அவளை கொடுமைப்படுத்துறேனா? ஏண்டியம்மா புள்ளி அவன் எப்படி கொடுத்தான்? எப்படி கொடுத்தான் எனக்கு மாத்த திருப்பி இப்படி இல்ல மாமி எந்த இப்படி எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யறது கேட்டு வந்து அவனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிறது. அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்ல அடி வாங்கினா அவனுக்கு கல்யாணம் ஆகும். அதனால நீ 4 அடி போய் அவன் அடி. அதுவும் நான் மாமி தப்பு மாமி சின்ன பிள்ளை. அப்படி சொல்லுங்க. அதுக்கு என்ன தெரியும்? புள்ளையோட அருங்க புள்ள விட்டு பெற்றிருந்தா அதுக்கு தெரியும். 2 பேருக்கு அப்படியே வந்து பிடிக்கும் பொங்குறது இத புறாம்பி விளக்கமா தெரியாம்பி மாற பிடிக்க சொல்ல வேண்டியானே. மாற பிடிக்கனா பிடிச்சிருக்க போறேன். ஏடாம்பி நொன்னுட்டே சொல்லிட்டேன். பெருக்கு மாறப்படின்னு நீங்க எந்த மாற சொன்னீங்க எனக்கு தெரியும். எந்த மாற தெரியுங்களா? இந்த மாற சொன்னீங்களா அந்த மாற சொன்னீங்களா? நன்னா அப்படி அடியே சாதிக்கணும். ஆமா அடியே குத்திக்கணும். நல்லா குத்தின்னு இருக்கு. ஆமாடாம்பி நன்னா அப்படி விரிச்சுக்கணும். நல்லா விரிக்கணும். திருடா இருக்கும்போது உலகத்துல ஒரு சீ விழுந்து ஒரு குச்சி விழுந்துச்சுனா எடுத்துக்கிட்டு மறுபடியும் சொருகணும். இதுல அந்த கையில வச்சிட்டு இல்ல. இதுதான் அந்த மாதிரி எடுத்து பொறுமையா அடக்கொடக்கம் பாத்துக்கடியம்மா. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்ட பழம்னு சொல்லிக்கிறேன் பவள கண்ணாடி பத்துவமா வந்து மாமா முன்னாடி அழகே அழகே
நல்லா கூட்டுறையா கூட்டுற அழகே வேற. விசிறி பச்சை கிளியானால் வரும் தேனும் தேனே, மாறி வரும் தேனே. பச்சை கிளியானால் வரும் தேனும் தேனே, மாறி வரும் தேனே. சித்தையிடம் நானே, சித்தை வர நானே, சேர்ந்தோம் யாரோ சொல்லத்தானே. சித்தையிடம் நானே, சித்தை வர நானே, சேர்ந்தோம் யாரோ சொல்லத்தானே. கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசும், காலத்திலே நம்மை உன்னை கொண்டு சேர்ப்போம். கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு இந்த இடம் யாவும் நிழல் போலே தோணுமே, அது சொன்ன வார்த்தை அலை போலே ஓடுமே. இடம் யாவும் நிழல் போலே தோணுமே, அது சொன்ன வார்த்தை அலை போலே ஓடுமே. கதையடி இங்கே வளவளவனைக்கு காணாத நானோ வாழ்வறிங்கே. கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டே பேசும். நம்மை கொண்டு தங்கள் என்று உண்மை பெற்ற வகித்தேனே, பெற்ற வகித்தேனே. ஐயோ அது போடுறா எவ்வளவு ஒரு ஆசை. இந்த வாரம் தாத்தா எதை வச்சுட்டு வர? ஏடா நாமக்கல்ல முடக்கல கொண்டு போட சொன்னா தலைமையில போட்டேன். தாத்தா கால் போடக்கூடாது. தம்பி, வலிங்க. நாமக்கல் இங்க இருந்து போனோம்னா எவ்வளவு ஆகும்? என்ன ஆகும்? பஸ் சார்ஜ் என்ன ஆகும்? 200 400 ஆகும். 400 ரூபா வரும். அங்க போய் சோத்துக்கான பசி எடுத்துட்டான். சோத்துக்கு அப்பப்ப சுப்பிரமணியன் வேண்டி எங்க அங்க பசாத. பாருங்க, நாமத்து மேல போட்டா அதானே எல்லாம் ஒண்ணுதானே. ஏய் எங்கடா சந்தி இந்தா என்ன வேலை செய்யணும்? போல இல்ல ஆ? போலாம். ஆ. அதெல்லாம் போட்டாச்சு ஏற்கனவே. அடுத்து உரல் வளர்க்க மட்டும்தான் இப்ப வேலை பாக்கி கிடக்கு. ஒரு தந்துடவா? முக்குளிச்சி நீடறுத்து முத்துச்சி பிணிதானே, முத்தெடுத்து முக்குளிச்சி நீரெடுத்து முத்திச்சு பிடிதானே, முக்குளித்த நஞ்சுக்குள்ளே பத்திரம் வந்த சேனே. முக்குளிச்சி நீடறுத்து முத்துச்சி பிணிதானே, நேற்று வரது சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுங்கடி. நீ இருந்தே நான் நினைச்ச ஓட்டைய காணுமா? அறிவுட்ட முட்டாது முட்டாது மேல முட்டாது மல்லாத்துறா. எங்க குப்பரை போத்தா எப்படா போட்டு ஓட்ட தெரியும், உரல புடிச்சு மல்லாத்துடா. மாமிய மல்லாத்த நின்னுட்டே தான் இருக்க. அம்மான்னு வரல நிறுத்துறா. ஆத்தாடி எவ்வளவு பெருசு. யாரோ சாணிய கரைச்சி ஊத்தி அடிச்சிருக்காங்க. நல்லா சாணிய கத்து ஊத்தி அடிப்பாரா? நல்லா அகண்ட வெயில நடக்கு. ஆமா நம்பி, அக்காரத்துல இருப்பது ஒரு உரல் ஒரே உலக்கதான். இல்லாதப்பட்டெல்லாம் இருக்க படத்துல எடுத்து குத்திட்டு போயிட்டு இருக்கா. ஆமா நம்பி, மாமி விட்டு வரல உழவு அகண்ட வெயில் கிடக்கு. மாமி தாத்தாவோட உலக்கே எடுத்துருவா பாப்போம். தாத்தா அடி வாங்கிருக்காங்க.
ஓகே. ஏன்னா முத்தைய கொட்டையில பாருங்க. இந்தாங்க பாருங்க. ஏய் நெல்ல கொட்டை நெல்லையா? முத்தா நீ கொட்டைய பாக்குற மாமிய ஏண்டாம்பி நெல்ல கொட்டுறச்சே பாருன்னு சொல்றதுக்கு மாமி கொட்டையில பாரு. தாத்தா அங்க இருக்காரா தெரியாது. சரி நீங்க கொட்டையில வாருங்க. சரி ரவி கொட்டுறான்னு நான் பாக்குறேன். சரி. தாத்தா உங்கள்ட்ட உலக்க நின்னுடுத்து நேரம் நின்னுடுத்து ஏய், தாத்தா இந்த உலக்க வயசுல இன்னைக்கு தான் நின்றுருக்கு இப்படி இந்த வயசுல பாரு தொலைக்க பிடிக்குது. போச்சு மாமி கை போட்டா சாந்துருச்சு. எவ்வளவு நேரம் நிக்குது? தெரியுமா? உனக்கு இப்ப என்னன்னு தெரியுமா அதுக்கு? இது வந்து உலக்கு. குத்தி பாத்துருக்கியா? குத்தி இருக்கியாடியம்மா? ம். இத கூட நம்ம சொல்லி கொடுத்தோம். நீங்களாவது குத்த விட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்களா? யாரு? இல்ல இந்த உலக்க ஏத்தேன் இல்ல தம்பி. இப்பதான் நானே குத்திட்டு ஒரு தடவை நீங்களே குத்த வேணாம் எங்கிட்ட சொல்லி நாங்க குத்திட்டு போறோம். குத்த போறியா? ஏன் இப்ப குத்த வேணாம் நீங்க குத்த. சிறுகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன். சாப்பிட பாத்தீங்களா இல்ல கொப்புக்கு போறீங்களா? சிறுகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன். நல்லா குத்துறா மாமி. இறைவா, இது என்ன கொடுமை? என் மகனை பார்க்க கூட கிளம்பிட்டு விட்டேன் முருகன். ஒரு கையாலே உண்டிருந்த கை நோகு, ஒரு கையாலே பாலமுடும் உண்டிருந்த கை நோகு, ஒரு கையாலே பாலமுடும் உண்டிருந்த கை நோகு, ஒரு கையாலே பாலமுடும் உண்டிருந்த கை நோகு, இரு கையாலே நெல்லும் எல்லை வசமும், ஒரு கையாலே பாலமுடும் உண்டிருந்த கை ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகம் அதை அரசாள். ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகம் அதை ஆழ்வான். ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகம் அதை அரசாள். அருமை ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகம் கொடுங்க மாமி. காலகண்ட தாத்தாவுக்கு கருமதிக்கு நெல்லு. பங்கு ரெண்டா அப்புறம். நெல்லு குத்துறேன் தாத்தா. ஏன் தாத்தா குத்துறது சரியில்லையா? கல்யாணம் அதாவது 7 கல்யாணம் பண்ணி பிள்ளை இல்லை 8வது கல்யாணம் பண்ணாச்சு தாத்தா உசுறு போகும். செஞ்சா உசுறு போகுமா? அது சரி. குத்துற போடுங்க கல்யாணத்தை எழுதி கொடுத்துறேன். காலகண்ட தாத்தாவுக்கு கருமதிக்கு நெல்லு. ஏய், கல்யாணம் கல்யாணம் சரி. காலகண்ட தாத்தாவுக்கு கல்யாணத்துக்கு அப்படி இடிக்கிற போதே பார்த்து அதுல மட்டும் குத்தம். காலகண்ட தாத்தாவுக்கு சாந்து போட்டு அது தாத்தா தாத்தா குத்து நீ குத்து தாத்தா. தாத்தா அவர் 2 பேருமே குத்து அடி குத்தாடா. முடிஞ்சு வச்சா வாங்க தாத்தா 2 பேரும் சேர்ந்து குத்துவோம். ஆ. ஆ? சந்தியா கூட எனக்கு கேட்கறதா தாத்தா நீங்க? எங்கட முறை முறமா அறிவு கேட்டவன் அறிவு கேட்டவன் அள்ளி போடுற அள்ளி போட்டு அர்ச்சனை யார் போடுறது? பள்ளி போறான். ஒன்றா வச்சிருக்கா
காலகட்டி ஏன்னா அதை எப்படி புடைக்கணும் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கொடு. அரிசி வேற, தாத்தா தலையில போடு. அவடு வேற, போட்டா போகுது. அப்ப புடைக்கிற இடத்துல உட்காந்துருக்கீங்க. அவர் தான் ரசனையோட தாளம் போட்டுக்கிட்டே பாக்குறாரு ராத்திரில இருந்து. மிருதங்கார் கூட வாசிக்கல, அவர்தான் வாசிக்கிட்டு இருக்காரு. அவர் வேலை நிறைய. ஆமா. ஏண்டியம்மா அகத்துல போய் நல்லா புடைச்சு எச்சல் படாம அரிசி வேற உமி வேறையா நன்னா எடுத்து நல்லா ஒதுங்கி உட்காரவான்னு சொல்லணும். அது மட்டும் இல்லடியம்மா, இனிமே நீ அகத்துல இருக்க வேண்டாம். ஏன்னா இனிமே அகத்துல வச்சு அக்கறாம தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். அனுப்பி வச்சிடலாமா? ஏண்டியம்மா உன் குழந்தை எரிப்பைய புதைப்பைய நேக்க தெரியாது, காலில் பிரிய கட்டி ஆத்துல விசிய குளத்துல விசிய நேக்க தெரியாது. பொழுது சாயத்துக்குள்ள அகத்துல எடுத்துட்டு கூடாது. என்னடியம்மா பொழுது சாயத்துக்குள்ள அகத்துக்கு வந்து சேரணும். அப்படி இல்லைன்னா 1000 போய் சொன்னதுக்கு சமம். போறச்சா மாடுகளுக்குள்ள திருவிளக்கு ஏற்றி வச்சுட்டு போ. அகத்துல பழைய திருக்க சாப்பிட்டு போறியா? ஏண்டியம்மா நானும் பொம்னாட்டி தான், நேக்கு மனசு ரொம்ப இறங்கி வந்துட்டுது. ஏலாம்பி என்னடாம்பி ஏமாமே என்ன அம்பிள்ளடாம்பி இறங்கல கிண்ணுல இருக்க மாதிரி மனசு. எந்த மனசு சொல்ற நீ? மனசு ஆமாடாம்பி, யான்னு கேளு. பொம்னாடியா பிறந்தவ பாமா இருக்கிறது, எந்த நாள் குழந்தைன்னு அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு 4 பழையதை போட்டு அனுப்பலான்னு பார்த்தா அது கூட வேண்டான்ற சொன்னதே புரியும். ஏண்டியம்மா அகத்துக்கு சீக்கிரம் வந்து சேரு. அப்படி அகத்துக்கு சீக்கிரம் வரனா 1000 போய் சொன்னதுக்கு சமம். அப்படி அகத்துக்கு சொல்லு. தாத்தா பார்த்து விழுந்துடாம. இது வரையும் ஐயா ஒரு விட கொத்திருது இலக்கும் உற்ற மாமருமை காக்க ஒரு விட கொத்திருது இலக்கும் உற்ற மாமருமை காக்க ஒரு அது இழுக்க வேண்டாம். வாங்க விடுங்க விடுங்க. கண்ணியா உமை பாதா கண்ணியா உமை பாதா கண்ணியே காதிரா நாடா நாடா பொன்னயோத்தியாளும் புறவனை தேடி அழகிடு. ஐயோ 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 தெய்வமே 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 கண்ணியால் மயம் பழித்து வாழ்வான் காசிவா பொன்னேயோட்டியாண்ட புறவதனை தேடி அழகிறேன். ஐயோ ஐயோ தெய்வமே ஐயோ சிவமே.
இருக்கும் வேணும் தேடினும் காண்கிறேன் தெய்வமே தெய்வமே மலரிருக்கும் வீடும் தேடினும் காண்கிறேன் சிவமே சிவமே ஐம்பத்தி ஆறு தேசத்தை நாட்டையும் இழந்து நாட்டையும் இழந்து நாட்டு மக்களையும் என்னுடைய மன்னன் காணாம் அவளை தேடிக்கொண்டு எழுதிட்டேன். ஆண்டவா, இது என்ன சோதனை, இது என்ன சோதனை, சோதனை மேல் சோதனை போதுமிடா சுவாமி, வேதனைதான் வாழ்க்கையில்தான் தாங்காத பூமி, சோதனை மேல் சோதனை போதுமிடா சுவாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனையான் வாழ்க்கையில் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி, சொந்தம் ஒரு கையிலிருந்து அது மருந்தம் ஒரு காட்டினை சொந்தம் ஒரு கையிலிருந்து நீ போட்டது, அது மருந்தம் ஒரு காலிலிருந்து நான் போட்டது, சோதனையே சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கையிலும் தாங்காத பூமி, சோதனையே சோதனை போதுமடா சாமி. அவதாரம் இல்லையம்மா ஆதாரம் இல்லையம்மா சொல்லு, அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு, அதிகாரம் தேடி அதிகாரம் இல்லையம்மா வாழதே, சோதனை சோதனை போதுமடா சாமி, வேதனையான் வாழ்க்கையில் தாங்காத பூமி, சோதனையே சோதனை போதுமடா சாமி. அண்ணா, எங்கு இருக்கிறார் என்பதை எனக்கு தெரியவில்லையே, நாடு முழுவதும் சுத்தி பார்த்து விட்டு வந்தேன். ஆண்டவா பரமேஸ்வரா, இரவாதோ உன்மன கதவு, இரவாதோ உன்மன கதவு, மீண்டும் திரும்பாதோ உங்களின் உறவு, இரவாதோ உன்மன கதவு, இரவாதோ உன்மன கதவு, மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு, இரவாதோ உன்மன கதவு, கொண்டிருந்த உயிரே, அறமாடி கொண்டிருந்த உயிரே, அறமாடி கொண்டிருந்த உயிரே, வெள்ளை அன்னத்தைகள் அறநெறி மகிழ்வே, அறமாடி கொண்டிருந்த உயிரே, வெள்ளை அன்னத்தைகள் அறநெறி மகிழ்வே, இரவாதோ மீண்டும் திரும்பாதோ உங்களின் உறவு, இரவாதோ உன்மன கதவு.
கண்ணி பூவில் மாலை கொடுத்தேன் காவிய தலைவாவுன்னை நினைத்தேன் கண்ணி பூவில் மாலை கொடுத்தேன் காவிய தலைவா உனைதான் நினைத்தேன் கண்ணி பூவில் மாலை கொடுத்தேன் காவிய தலைவா உன்னை நினைத்தேன் நினைத்தேன் துணியார் துடித்தேன் உன்னை நினைத்தேன் துணியார் துடித்தேன் கண்ணீர் பூவில் கவிதை இரவாதோ உம்மன கதவு மீண்டும் திருப்பாதோ உங்களின் உறவு இரவாதோ உம்மன கதவு ஆண்டவா நான் முழுவதும் சுத்தி பார்த்து விட்டு விட்டேன் காசிமாநகரம் முழுவதும் இப்பொழுது தேடி திரிகின்றேன் என் அண்ணலை தேடி திரிகின்றேன் அண்ணலை தேடி திரிகின்றேன் நாளை சுடலை நான் தேடி திரிகின்றேன் அண்ணலை என்னுடைய கட்டு காவலை மீறி இங்கு மயானத்துக்குள் வந்திருக்கிறாய் யாவை சொல் சீக்கிரம் என்று கேட்டு உனது ஐயோற்று மண்ணை தேடி வந்தபடி ஒரு அரசனை பார்க்க வேண்டும் என்று வந்தபடி அப்படித்தானே? ஆமா. ஒரு அரசனை காண வேண்டுமானால் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அண்ணவனை பார்த்து விடலாம். ஒரு மன்னருக்கும் 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடிய மன்னர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அவனுக்கு மயானத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? உனக்கு ஐயோற்றி மன்னனுக்கு என்ன உறவு, என்ன சொல்ல வந்தோம் சொல். உனக்கு ஐயோற்றி மன்னனும் உனக்கு வந்தானே
முடக்கவன் அயோத்தி மன்னருக்கு என்ன உறவு? முடக்கவன் அயோத்தி மன்னருக்கு என்ன சொந்தம்? எதற்காக என்னுடைய தேட வேண்டும்? சீக்கிரமாக குறிப்பிட்டு மயானத்தை கடந்து போய்விடும். எந்த மாமுனி? மாமுனை கடலுக்காக கட்டரகன் கூறி இந்த பாடெல்லாம் சுற்றி பார்த்துமே ஓடி வந்தேன். வேறொன்றும் இல்லை ஐயா, போவிக்காதே. ஐயா, மாமுனிக்கரனுக்காக என்னுடைய அயோத்தியாவுடைய வாழும் அர்ச்சந்திரா போவதே அவரை தேடிக்கொண்டு நான் வந்திருக்கின்றேன். வேறொன்றும் இல்லை ஐயா. ஆண்டவா, இவன் சொன்ன வார்த்தை பார்த்தால் எனது உள்ளத்தை தொடுகின்றது. எனது மந்திரி சத்தியகீர்த்தியா அங்கு நடந்த விவரம் அனைத்துமே சரியாக எடுத்து சொல்கின்றார். அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் எனது மந்திரி சத்தியகீர்த்தி போல் தெரிகிறது. எனது மந்திரி சத்தியகீர்த்தியை எனக்கு காண வேண்டுமானால் இந்த கோலத்தில் இந்த மயானத்தில் இருந்து நான் பார்க்க வேண்டும். இருக்கக்கூடாது, சோதித்து பார்க்க வேண்டும். என்ன பண்ண புரிந்து கொள்வேன். எப்படி சோதிக்க முடியுமானால் அவருடைய மன்னரை பொறுத்து இழிவான வார்த்தை சொன்னான், சாவுக்கு கொண்டு துணிந்து விடுவான். நெருப்பில் விடும் புழுப்பால் துணித்து விடுவான். இப்படித்தான் சோதிக்க வேண்டும். பார்க்கிறான். சன்னியாசி, ஒரு மன்னரை பார்க்க வேண்டும் என்று வந்தபடி அப்படித்தானே? அப்படித்தான். ஓ, ஒரு மன்னரை இப்பொழுது பார்த்து விடலாம். ஆமா, ஒரு மன்னர் இங்கதான் இருக்கிறார். அப்படி பார்க்க வேண்டும். இதே இடத்தில் ஒரு மன்னர் இருக்கிறார். இப்பவே நீ பார்த்து விடலாம். அதோ பார், அந்த மரத்தின் மரமாக சற்று மறைந்த நிலை ஒரு மன்னரை இப்பொழுது பார்த்து விடலாம். ஆண்டவா, எனக்கு இந்த நிலை மயானத்திலிருந்து பிடத்தோடு பிடமாக வந்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருந்தேன். எனது மந்திரி சத்தியகீர்த்தியை இந்த கோலத்தில் இந்த மயானத்தில் இந்த பாவினால் பார்க்க வேண்டுமா? சரி, பார்க்கலாம். ஒரு மன்னரை பார்த்து விட்டீர்கள்? காணவில்லை, காணவில்லை. ஒரு மன்னரை இங்கெல்லாம் சுற்றி பார்த்து கண்ணால் பார்க்க முடியவில்லை. ஓ, அப்படியா? ஒரு மன்னர் அவன் ஒரு வழிகட்டவன், மானங்கட்டவன், ஒரு குடிகாரன். அந்த அயோத்தி என்னுடைய மன்னரை பார்த்து இந்த வார்த்தை கூறுவதா? இப்பொழுது அயோத்தி மன்னரை தான் சொல்கிறேன். ஐயோ, பொறுமையாக இருக்க வேண்டும். என்னுடைய மன்னரை பார்த்து இந்த வார்த்தை சொன்னால் அது மட்டுமா? அது மட்டுமல்ல, ஒரு மன்னர் நாடு நாட்டு மக்களை பிரிந்தவர், சிவாசனத்தை இழந்தவர், செங்கோலை இழந்தவர், மனைவி மகளை வெளிப்போரை வீழ்ச்சவன். அவன் ஒரு கோலை, அவன் ஒரு முட்டாள், அவனுடைய மோசக்காரன். அவனை தேடி வருகிறேன். மன்னன் யாரையும் சென்றவில்லை. அப்படியே கொஞ்ச மன்னனாகப்பட்டவர் என்னை அடிக்கப்படுவாங்க சொல்லிவிட்டார். எனக்கு எந்த திட்டனையா? ஆண்டவா, ஆண்டவா. எங்கு போகிறாய்? எங்கு செல்கிறாய்? சாக வேண்டும் என்று துறைக்கப்பட்டாயா? சாக வேண்டாம், நீ வாழத்தான் வேண்டும். சாக கூடாது என்று தடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நீ நினைக்கலாம் சாக வேண்டாம் என்று அவனை தடுத்துக் கொண்டிருக்கிறார். மன்னரை பொறுத்து இவ்வாறு வார்த்தை பேசி முதல் முறை சாக வேண்டும் என்று வரும்போது வேண்டாம் என்று தடுக்கின்றாரே, இவர் யாராக இருக்கலாம்? யார் இவருக்கு? நமக்கு என்ன உறவு என்று சொந்த பட்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
நீ சாகக்கூடாது, வாழத்தான் வேண்டும் என்று தடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அதற்காகத்தான் தடுத்தேன். மந்திரி சத்தியகீர்த்தி, என்னை ஊற்றுப்பார். நான் யாரும் உனக்கு தெரியவில்லை. அப்பதே சத்தியகீர்த்தி இப்படி நீயும் வாழ இருக்குமோ நமது மந்திரி மந்திரி சொல்லுங்கள் அண்ணா. சத்தியகீர்த்தி மந்திரி சத்தியகீர்த்தி சொல்ல பாவி, இந்த மயானத்தில் என்று உன்னை தகாத வார்த்தையெல்லாம் பேசிவிட்டேனப்பா. தகாத வார்த்தையெல்லாம் பேசிவிட்டேன் மந்திரி சத்தியகீர்த்தி. ஐயோ, நகரத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் ஏந்தி 56 நாட்டு மக்களை காத்த மன்னனாக இருந்த பாவி இந்த மயானத்தை காப்பதற்கு ஈமக்கு அவராக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, வருகின்ற பிணங்கள் ஒன்றுக்கு கொள்ளி காசு வாங்கி கொண்டிருக்கிறது. கால் படம் வாக்கியரசு வாங்கி கொண்டிருக்கிறது. அன்று அள்ளி கொடுத்த கரம் இன்று வாக்கியரசு கால் படம் உணர்த்தொண்டு வாங்க வேண்டும் என்று எனக்கு விதி. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன் மந்திரி சத்தியகீர்த்தி? இந்த பாவி எனக்கு எந்த நிலை? மயானத்தில் நின்று யாரும் இல்லாத ஒரு அனாதியாக இருந்து இந்த மயானத்தில் நின்று கொண்டிருக்க பிணங்கள் தான் எனக்கு சொந்த வந்தவன் தாயும் தந்தையை வேண்டி கொண்டு எத்தனை பிடத்தை எரித்து புரட்சி மண்மனாக்கி கொண்டிருக்கிறது இந்த பாவி. நான் இருக்கும் இடத்துக்கு இந்த பாவியை காண வேண்டும் என்று வந்து விட்டாயா? அன்று என்னை வெளிகூறி விற்கிறவன் செய்யப்படுவது இந்த மன்னரை விற்க வேண்டாம். என்னை விலைகூறி விற்கிறவன் செய்யுங்கள். என்னை விலைகூறி வந்து உனக்கு தேவண்டி கூட எழுந்து செலுத்தி சொன்னாயே தரகனிடத்தில் இந்த பாவி நாமல் பட்ட கடன் வாக்கி கொடுத்தவன் நான் என்னத்தான் விற்க வேண்டும். உன்னை விற்க கூடாது என்று சக்தி கேட்டு என்னை கரம்படித்து எழுந்து சொல்லும்போது மன்னா 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 என்று அழுது புலம்பி கீழே விழுந்து விட்டாய். அப்பா, கீழே விழுந்து விட்டாய். அன்று ஒரு முகத்தை பார்த்தேன் அந்த பாவி. இதுவரை உன்னை நான் பார்க்க முடியாத சண்டாளராகி விட்டேன் அப்பா. இருந்தாலும் தனிமையாக நான் இங்கு இல்லை. 1000 படம் பகலாயிரம் படம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கூட்டத்தோடு கூட்டமாகத்தான் எரித்து புதைத்து மண்மேடாக்கி கொண்டிருக்கிறேன். புரிகின்றன மந்திரி சத்தியகீர்த்தி? இனிமேல் இருவரும் ஒருவரை பார்த்து அல்லது கண்களை என்ன செய்வது? ஆனால் என்னை விட்டு போக வேண்டாம், என் கூடவே இருக்கத்தான் வேண்டும். அப்படியான ஒன்று என் எஜமான் பார்த்தால் சத்தியத்துக்கு பங்கம் நிறைந்தோடும். இனிமேல் ஆகாரமே இல்லப்பா, ஆகாரமே இல்லை மந்திரி கீர்த்தியாரி. இப்படி என்றால் இந்த வாக்கியரிசி நீ உணவுக்கு வைத்துக் கொள் என்று சொல்ல, வாக்கியரிசியை சாப்பிட்டால் ஏதாவது தோஷங்கள் வந்துவிடும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு ஆகாரம் இல்லாமல் பிணத்தோடு பிணமாக வெந்து கொண்டிருக்கின்றேன். இறைவா இறைவா. இது பண்ணி சாப்பிட்டால் அது அன்னதானம் சாப்பிடலாம். அப்படியா? ஆமாம். ஆகட்டும் மந்திரி. தக்க நேரத்தில் இப்படி ஒரு உபாயம் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் மக்கள் வடிவில் சொத்து சுகம் வைத்தும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் உயிர் பிரிந்து விட்டால் ஏதமில்லாமல் கூடும் இடம் இது ஒன்றுதான் அப்பா, இது ஒன்றுதான். இது சமரசமான இடம், சமரசமான இடம்.
சமரசம் நம் வாழ்வில் சமரசம் உலகோயிடங்கள் நம் வாழ்வில் சமரசம் உலகோயிடங்கள் ஜாதியில் நேரோடு வாழ்ந்தவற்றிலோடும் சத்தியகீர்த்தி இந்த மயானத்தை சுற்றி பார்க்க வேண்டும். பார்த்து வரலாமா? சரி. சரி, இந்த மன்னரை காண வேண்டும் என்று எனது மன்னர் சத்தியகீர்த்தி துடிதுடித்தை கொண்டிருக்கிறான். எனது மந்திரியை காண வேண்டும் என்று இந்த பாவி நாள் இந்த மயானத்தில் நின்று ஒரே இடமாகத்தான் இருந்தேன். பார்த்து விட்டேன். இன்னும் மயானத்தை சுற்றி பார்க்க வேண்டும். என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நினைத்தால் ஒரு முறை எண்ணி பார்த்தால் அழுகும் கண்ணீரமாகத்தான் என்று கொண்டிருக்கின்றேன். இறைவா நான் என்ன செய்வேன்? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிரித்துக் கொண்டே இருக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்.
சிரிப்பாத்திய அழுவா நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். கொடுத்து மலையாளத்தை சுற்றி பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு சத்தம் வருது. காசி காசி குடிக்கிறது மூத்திரம் குடிக்குமா குடிக்கிறது அதாவது வேணாம் குடிக்கிறது நேரம் நிமிஷங்க. நான் யாரும் தெரியுதில்ல, சொன்னாதான் தெரியும். சொல்லணும்னு பண்ணிட்டேன். சொல்லணுங்கிறேன். சொல்லணும் சொல்லணும். கொஞ்சம் கூட போனதுனால வாயில் உடலுல நுழையணும். சருக்கேறு வச்ச மரம் ஓய்க்கில வளர்ந்த மரம் ஒச்சார போடுவங்க தனனா 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 தனாரே ஒரு தனனா 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 தனாரே எல்லோரும் குடிக்கிறே எல்லோரும் குடிக்கிறே ஆத்து தள்ளி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த வீரமாக குடிக்கும் தண்ணி இந்த வீரமாக குடிக்க தள்ளி அழகான கொலா தண்ணி தனனா 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 தனானே ஓடி தனனா 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 தனானே தனனா 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 தனானே ஒரு தனனா 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 தனானே எல்லோரும் கட்டி வட்டி
எல்லோரும் கட்டு வேட்டி வாயில் வேட்டி வாயில வெட்டியா எல்லோரும் கட்டு வேட்டி எல்லோரும் கட்டு வேட்டி வாயில் வேட்டி வாயில் வேட்டி கையில் வேட்டி வாயில உருட்டுல நீதான் உருள்ற எனக்கு ஓட வாயில் வச்சு கையில் வெட்டியா எல்லாரும் கட்டு வேட்டி வாயில வேட்டி வாயில வேட்டி வாயில வெட்டியா வாயில் வேட்டி வாய் கொஞ்சம் உணருது உளர் உளர் எல்லாரும் கட்டு வேட்டி வாயில் வேட்டி மண்ணு வேட்டி மண்ணு வேட்டி இந்த வீரவாகி கட்டு வேட்டி அழகான கருப்பு வேட்டி தரணா 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 ஏன் போடுதாங்க நிச்சயமா நிக்காத எனக்கு ரெண்டு முண்டாடி ஏய் ரெண்டு முண்டாடி பொண்டாடி கல்யாணம் பண்ணியா ரெண்டு எனக்கு முன்னாடி ரெண்டு சரி பொண்டாட்டி. சரி ஒன்று ஷாமலா இன்னொன்னு ஒன்று சோமலா சியாமல சோமல ரெண்டு முண்டாட்டி கட்டி ஆ. இந்த காரியமானது சிறப்பாக எங்க போய் சிறப்பா அங்க நிக்கிற இடம் தெரியும் எல்லாரும் குடிக்கிறது எல்லோரும் குடிக்கிறது பட்டை போட்டா கிண்ணு நிற்குமா இந்த மண்டுல குடிச்சா கிண்ணு நிற்குமா நாங்கெல்லாம் குடிச்சது இல்ல அதை பத்தி எனக்கு தெரியாத பத்தி எனக்கு தெரியாது உனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீ சொல்லதான் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோ சரி உடம்புக்கு அது எப்படி காரணம் கிண்ணு நிற்கணும் கிண்ணு நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கிண்ணு நிற்கணும்னா குடிக்கணும் குடிக்கணுமா குளிக்கணுமா குடிக்கும் குடிங்க அதை குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்கணும். உட்கார்ந்த இடத்துல தோணும் குழுவணும் ஆடாது ரொம்ப பிடிச்ச ஆட்டாத அங்க தார போறாங்க இங்க தார போறா வேற மாதிரி நிழல் பாவம் நிழல் என் கூடவே இதே பொழப்பு மயிர எங்க போனாலும் குச்சி வச்சு விடாது ஏய் பருப்பு இன்னும் நடக்க முடியாது பேசாவா நடக்கிறப்பா நிழல் பாது நீ யார சொல்ற நிழல பேசிட்டேன் எங்க போனாலும் கூடவே ஆடா கொண்டாடி கொண்டாடி எனக்கு எடா கத்தணுமா ஆடுக்கு ஆடு செனை கத்துற மாதிரி கத்துற செல்லமா கூப்பிடு செல்லமா இதை செல்லமா கூப்பிட மாறியாகி கூப்பிடுது என்ன என்ற பண்ண தெரிய மாட்டேங்குது வரு அக்கா ஆச்சி மர நீங்க அக்கா ஆச்சி மர நீங்க சொந்தாக்கி கொண்டு வர சொன்ன
பார்க்கல, ஒரு வாரம் பார்க்கல. ஆனா நீ வேறையா பார்க்காம ஏங்கிதான் கிடக்குற. வீட்டுக்கு போனா தூங்குறது தான் வேலை, குடிக்கிறது தான் வேலை. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னை பெத்து எடுத்தாங்க. சரி. எடுத்து யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? ஏண்டா வீணா போன பையல, வெறும் பையல, நாதேத்த பையல, முள்ள மாதிரி பையல, முடிச்சக்கு பையல. என்ன நீ பாட்டு சாகி திட்டுற? ஐயோ ஒன்னே பேசுவேன் நானு. நீ என் குழந்தை என் கூட பிறந்த பிறப்பு மாதிரி எல்லாம் என் புருஷனை பேசுறேன். கல்யாணம் பண்ணி 5 வருஷமா இருக்குது, 10 வருஷமா பிள்ளையே இல்ல. என்ன பண்ணி வீட்டுல இருந்து? ஐயா நீங்க வரங்க. அந்த ஆளு நின்னா குத்துறா, போனா குத்துறா, வந்தா குத்துறா, இருக்கிற இடம் தெரியாம ஓட விட்டு வர குத்துறான். அந்த ஆளு குடிச்சுட்டு வந்து வெளியில படுத்து கிடக்குறாரு, நான் பாட்டுல உள்ள படுத்து கிடக்குறேன். அப்படி எப்படி குழந்தை வரங்க? ஆமாண்ணே, முன்னாடிதான் நல்லா வச்சிருந்தாரு. எங்க அம்மாவை எங்க அப்பாவும் ரொம்ப பாசமா வச்சிருந்து வளர்த்து அந்த கம்யூனிட்டி பேர்ட்ட கொடுத்து அந்த வீணா போன பையன், வெள்ளங்காத பையன், நாதியத்த பையன், முள்ள மாதிரி பையன். உனக்கு என்னமா பாவம் பண்ண? நாங்க உங்களை போய் நான் பேசுவேனா? இவ்வளவு பேசுறேனே, நீ யாரு என்னன்னு கேட்டீங்களாங்க? இல்லங்க, நான் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீ யார் சொன்னா தான் தெரியும். என்னங்க போங்க நீங்க, என்ன தெரியலையா? என்னங்க போங்க நீங்க, என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? அப்ப ரொம்ப குண்டா இருந்தனா, இப்ப அப்படியே துரும்பா இழைச்சு போயிட்டேங்க. இழைச்சு உடம்புதா? ஆமாங்க. முன்னாடி நல்லா பாசமா தாங்க வச்சிருந்தேன் அந்த குடியாக்கார பையன். இப்ப என்ன ஒரு பூ கட்ட கடை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். புடவை கடைனா அத்தனை புடவை எடுத்து கொடுப்பான். இந்த வீணா போன பையலுக்கு ஒரு பொண்டாட்டுனா 2 பொண்டாட்டி வேற, மேல கட்டுறா கீழே கட்டுறா, 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் தாங்க சின்னவ. என்னை கல்யாண மண்டலத்துல இருந்து பாசமா வச்சிருந்த மனுஷன் தான் என்னை பாசமாவே வச்சிருந்தங்க. என்னன்னு தெரியலங்க, அந்த குத்து குத்துறான். யாரு சின்ன குடிப்பார் அவரு? முறத்தாலே வச்சு கிளியே அடிச்சிருவேன். அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை பண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து கொடுத்தேன். அது ஏன் ஒண்ணு பார்த்ததுமே மாமா மக ஒன்ன நினைச்சு மத்திய விட்டு தலையை வச்சு மச்ச பொண்ண பார்த்து நிமிச்சோம். நாள் குறிக்க அத்தமாக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒன்னு படிச்சு அந்த அஞ்சுடவே கொஞ்சமே
அடி பாரு. இருந்தாலும் நான் போய் ஒரு சித்தி அடிச்சு பார்த்துட்டு வரேன். பாருங்க பாருங்க. என்னையா பண்ற? குடிச்சு புடி எங்கன கடக்கணும்னு தெரியல. குடியாக்கற பையன். எந்திரியா முதல்ல. எந்திரிச்சு வந்துட மாட்டாரா? ஆமாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து இதே மறைச்சு குடிச்சு கூட மல்லாந்து தர்றாரு. எப்படி புள்ள போறது? மோசமான ஆளியா? தூக்கி விடணுமா? புடியா மறைப்ப. நீ கடைசி வரைக்கும் முறத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். முறத்தை புடியா? கையில புடிமா? கையில சின்னதா இருக்கா? போக போக முறை பெருசா இருக்குன்னு பார்த்தா சின்னதா இருக்கு. போட தானே பெருசா இருக்கு. கையில அதான் மச்சான் எந்திரி மச்சான். முறத்தை புடிச்சுக்கிட்டே எந்திரி. எந்திரிக்க மாட்டாங்கதா? என்னைக்கு உனக்கு எந்திரிச்சிருக்கு அந்த அவரு கூட எந்திரிச்சிருச்சு. முறத்தை புடிச்சா வலிக்கும். ஆமா 12 மணிக்கு போயிட்டோம். ஐயோ என்னையும் பாருங்க என் முட்டி இதையும் பாருங்கன்னு மல்லாடுறாரு. ஐயோ முறத்தை வச்சா வயித்தால போவோம். ஐயோ அம்மா இந்த ஆளை கல்யாணம் பண்ணி ஒரு பூச்சி உண்டா ஒரு புழு உண்டா? ஒண்ணு இல்லைங்க. விளையாடு கிழிச்சிக்கா. ஐயோ மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? சந்தோஷமா இருக்கியா? என்று கொண்டாடி உன்னை பார்க்கவே எனக்கும் சரி பரவாயில்ல. இப்ப கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பண்ணலாமா? ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த கல்லக்கு செல்ல உண்மையில தானே சுபத்தேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த கல்லக்கு செல்ல உண்மையில தானே சுபத்தேனே. நாம முடிச்ச பொட்டு பொட்டு வரவண்டாகதா எப்பதான் வருவீங்க உள்ளோம் கேட்குது அந்த பொருள் அந்த ஒரு இவனை பார்க்க பார்க்க சொன்னைக்கு போனதெல்லாம் இத பார்த்து கிளம்பணும். நீ எல்லாம் நாடு நரம்பு போற அப்படியே கிண்ணு. எப்படி கிளம்புது? அதனால உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இருக்குமா? அவ்வளவு அழகா அது என்னடி ரக்கம்மா பல்லாக்கி நடித்து என்னத்து குணக்கிறது
கத்து கத்தோடு தரலாம் மச்சான், நம்ம எதுக்கு வந்தா என்னத்துக்கு வந்தா வந்த வேலையை விட்டு சொந்த வேலை பார்க்க கூடாது. நாம விலை கொடுத்து ஒருத்தனை வாங்கி வச்சிருக்கோம். ஆமா. அவரை முதல்ல எங்க அனுப்பன? அவனை மயானத்துக்கு அனுப்பன. உங்க வேலையை இப்ப ராஜினாமா பண்றீங்க. ஆமா. ஏன் மச்சான், நீ எப்பயும் போய் மயானத்திலே இரு, அந்தாலும் எப்பயும் போல வீட்லயே இருக்கட்டும். நான் அவரை வீட்டுல வச்சிருந்தேன்னு வச்சிருங்க, வேலையை நிறைய விடுவேன். பொழுப்பு உனக்கிட்ட விட்டானா அவன் பையன் நல்ல பையன் கிடையாது. அப்படியா? சரி பரவாயில்ல மச்சான், கூப்பிடுங்க பார்க்கலாம். என்ன அழிஞ்சாங்க? ஏய் அடிமை, மரியாதை பேசணும். அதனால எப்படி கூப்பிட போறீங்க? காசை போட்டு நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம அவர் எப்படி வேணாலும் பண்ணலாம். நீ ஏன் அவருக்கு பயப்படுற? பயப்படல, பக்குவமா சொன்னோம்னா வேலை எக்கச்சக்கம். நீ பக்குவமா சொல்லு, நீ சொல்ற வேலை கேட்கிறாரா இல்லையான்னு பாரு. அப்படிலாம் ஆளை கொண்டாந்து என்கிட்ட கூட நான் வீட்டுல உள்ள வேலையை நான் வாங்கிக்கிறேன். ஐயோ உனக்கிட்ட மட்டும் விடக்கூடாது. அவன் பையன் நல்ல பையல நீ தொலைச்சுடுவ அவன். அப்படியா? சரி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஐயோ பரவாயில்ல, என் புருஷன் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. ஐயோ நீங்க கருப்பு ட்ரெஸ்ஸா? இவரு கருப்புல இருக்குமே, எனக்கு அடையாளம் தெரியல மச்சான். ஆமா, நீ நட்டையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுக்கு லாயக்கு எல்லாம் குட்டையா இருக்கு. நீ நெட்டையா இருந்தா எல்லாம் குட்டையா இருக்கு. இவரு குட்டையா இருந்து நெட்டையா இருக்கு. நானும் வளர்ந்தே இருக்கிறேன், என் கோல் கூட வளர்க்கிறேன். அதை கண்டுபிடிக்கணும். அதாவது புரிஞ்சே எப்படி புரிஞ்சா கோல் நட்டாம இருக்குல்ல, இதுதான் நம்ம புரிஞ்சு. அப்ப இந்த கோல் உன்னோடதா? என்னது? இந்த கோயில சத்தியம் பண்ணி சொல்லி உன் கோல் தான். என் கோலே. உன் கோலை பத்தி எனக்கு தெரியாது. உன் கோல் அங்க உடஞ்சு கிடக்கு. வெளியே சொல்லாத. நம்மளுக்கு 4 பேர்த்துக்கு வெக்கம் உள்ளவே வச்சுக்கணும். சரி மச்சான், வேலையை விடுங்க. வேலை ஒழுங்கா பாக்குறியா? ஒழுங்கா பாக்குறாண்டே. ஏன்னா கல்லு குடிக்கணும்னு கொண்டாட சொன்னே, கொண்டாந்தியா? ஆண்டே, அதெல்லாம் முதல் முறையே கொண்டு வந்து கொடுத்தா. சரி விடு. இப்ப நீங்க சொன்ன முறைப்படி என்ன தெரியுமா? அதாவது மயானம் போகணும், காவல் பார்க்க வேண்டும். அதாவது மயானத்தில் நான் காவல் பார்க்க இரவு 1000 பணம் வரும், பகல் 1000 வரும். அதாவது இது என்ன பண்ற தெரியுமா? கால் பணம் முளைத்துண்டு எனக்கு கொடுத்தோம். ஆகட்ட மாட்டேன். வாக்கரிசி நீ வச்சு சாப்பிட்டுக்க. ஆகட்டும். கண்ணும் கருத்தமா காவல். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் முறை உமக்கு நான் கண்ணு கொண்டு வந்தேன். ஆமா. கண்டெடுத்து கரிசமைத்து கொண்டு வந்தேன். இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு நீ லாயக்கு இல்லை. ஓ மயானத்துக்கு கால் படம் உணர்த்துண்டு உனக்கு வாய்க்கரிசி மட்டும் எனக்கு அதை சாப்பிட மயானத்துல கருத்தை பாக்குறியா இல்லையான்னு என்னை சோதித்து பார்ப்பதற்காக நீங்க 2 பேரும் வந்தீங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்ல, என்ன பண்ணணும்? சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் அங்க இருக்குதுல்ல, குமிச்சு போய் 10 நாளைக்கு போனமே வரல. 10 நாளைக்கு போன வந்ததுன்னா வாக்கியம் செய்ய வரைக்கும் பட்டினியே கிடந்துச்சு. எப்படி என்ன பண்ணணும் அவருக்கு? சாகட்டுமா? காசு கொடுத்து வாங்கிருக்காங்கல்ல. காசு கொடுத்து வாங்கினா 10 நாளைக்கு சுடுகாட்டுல போன வரல, அவர் எப்படிங்க சாப்பிடுவாரு? நீங்க தான் வழி செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பணும். அது கொடுப்போம்ல, பக்குவமா நடந்துக்கிட்டா நான் உருவி கொடுப்பேன். ஒரு ஓரமா உட்காந்து ஆகட்டும் மாட்டேன். என்ன மச்சான்? மயானத்துக்கு ஒரு 10 நாளைக்கு பொண்ணு முதல்னா காசு இல்லாம கஷ்டப்படுவான். இந்த ஊர்ல இருக்கிறவரை வந்து அவனுக்கு கை செலவுக்கு காசு வேணும். அதை நீங்க இப்போ தயவு செய்து கொடுங்க. பெரியவர்களுக்கு இருக்கு, எல்லாமே இருக்குது, கொண்டு வந்து கொடுங்க. கொடுத்துருவாங்க. சரி வாங்க வாங்க, பெரிய இந்த ஊர் முக்கியஸ்டருக்கு வாங்க, கொடுங்க. அவர் மயானம் காட்டுவார், சாப்பாட்டுக்கு வண்டிங்கன்னா என்ன பண்ணுவான்? ஏதோ 1000மோ 2000மோ 5000மோ கொண்டு வந்து கொடு. 300 ரூபாய் அங்க போதும். இருக்கிறார்கள் ஐயா, இல்லையா? சரி விடு. ஏன்னு கேளுங்க, என்னை வந்து
இப்ப நீங்க புதுமையை பார்க்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆ? சரி, மயானத்தை பார்க்கிற ஏதோ சத்தம் வருது. யாரோ ரவாயிரம் மணம் பகலாயிரம் மணக்கு வந்து கொண்டிருக்கிறது. குறிக்கின்றதாட்டே நான் காவல் அளவாக பார்க்கிறேன். பார்க்கிறேன். எனக்கு தெரியும் அன்னைக்கு அன்னைக்கு இந்த மாதிரி தான் பண்ணாம எனக்கு சங்கடமா இருக்கு.